ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபா சோல்கா. இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆன்சர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. உங்களை யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முதல்ல நம்மள வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறவங்க வாய் மேலே குத்தணும்னு தோணும். அதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். ஆம்பளைங்களுக்காச்சு ஒரு வயசான பிறகு ரிட்டையர்மெண்ட் லைஃப் கிடைக்கும். ஆனால் பொம்பளைங்களுக்கு அதுவும் கிடையாது. சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுனே இருக்கணும். ஆனாலும் நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம். ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நம்ம சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆமாம், நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். எவ்வளோ சும்மா இருக்கிறோம்னா, நீங்கள் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஏஞ்சி டிஃபன் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் உங்கள் யூனிஃபார்ம் இல்லை ட்ரெஸ் எல்லாம் ஐரன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் செஞ்சாலும் நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ண நீ ஜம்முன்னு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவ. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம். ஒன்றுமே செய்கிறது கிடையாது. ஏதோ லைட்டாக அப்படி டைம் பாஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வீடு பெருக்குவோம், அதுக்கப்புறம் மாப் பண்ணுவோம், பாத்ரூம்ஸு கொப்படிச்சாலும் மூக்கு மூடாமல் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீ காலங்காத்தால கழட்டி போட்டுட்டு போயிட்டியே, அதெல்லாம் யாரும் வாஷ் பண்ணுவாங்க? நாங்கள் தான் சும்மா இருக்கிறோமே, அதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். ஓஹோ, வாஷிங் மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? எல்லா துணியும் வாஷிங் மிஷின் பண்ணிடாதே. நம்ம தான் சும்மா இருக்கிறோமே, அதனால நாங்களும் வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பெத்து போட்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்களே, 3 குழந்தையோ 4 குழந்தையோ, அதெல்லாம் யாரு சமாளிக்கிறது? நாங்க தான் சும்மா இருக்கிறோமே, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க அடிச்சிக்கினாலும் உடச்சிக்கினாலும், ரத்தம் வந்தாலும் கீழே விழுந்தாலும், ஏஞ்சி நின்னாலும் ஓடினாலும் நடந்தாலும் நாங்க தான் காரணம். ஏன்னா நாங்க தான் சும்மா இருக்கிறோமே. அது கூட பார்க்க மாட்டியா? வீட்டில் சும்மா தானே இருக்கிற, பசங்களை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு எங்களை தானே சொல்வீங்க. அதனால நாங்களே பார்த்துப்போம். ஏன்னா நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம். சின்ன குழந்தையா இருக்க வீட்டில் அப்பன்னா எல்லா டியூட்டியும் மம்மி தான். ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்கிறோமே. அது சும்மா அழுதாலும், அது ஏஞ்சி நின்னாலும், அது ஏஞ்சி உட்கார்ந்தாலும், அது சாப்பிடலனாலும், அது சாப்பிட்டாலும், அது கீழே விழுந்தாலும், அது கக்கா போனாலும் நாங்கள் தான் காரணம். ஏன்னா நாங்கள் தான் சும்மா இருக்கிறோமே, அது கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெத்தி போட்டுட்டா சரியா இருக்காது, சரியா வளர்க்கணும். அதுதான் அம்மாவோட லட்சணம். எப்படி வளர்த்திருக்கு பாரு அந்த புள்ளைய பாத்தியா? சோறு ஊட்டி எத்தனை நாள் ஆச்சு? ஒல்லிக்குச்சி ஆட்டம் அப்படி இருக்கு. அந்த புள்ளைக்கு சோறு ஊட்டுறியா இல்ல நீயே சாப்பிட்டு குண்டாகுறியா இப்படின்னு கேட்டுடுவாங்க. கேட்குறவங்க ஒரு நாளும் ஊட்ட மாட்டாங்க. இப்படி சீன் போடுறதுக்கு முந்திரி கொட்டியாட்டம் முன்னாடி வருவாங்க. அவங்கள பார்த்தா இன்னும் எரிச்சலா இருக்கும். ஒரு நாள் என் பிள்ளைக்கு நீ சோறு ஊட்டு பாரா அப்படின்னு சொல்லி பாருங்களா, வாயை மூடிட்டு பொத்திட்டு போவாங்க. ஆனாலும் நம்மள தான் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் புள்ளைய கவனிக்காம அது என்னதா பண்ணுதோ தெரியல, வீட்டில் சும்மா தானே இருக்கு, புள்ளைய கூட பார்த்துக்க மாட்டேன்தே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்கிறோமே. காலங்காத்தில் ஏஞ்சி உடனே அவங்களுக்கு டிஃபன் செய்யணும், அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்சு செய்யணும், சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும், டீ வைக்கணும், பால் காய்ச்சணும், அதுக்கப்புறம் நைட்டுக்கு விதவிதமாக சமைச்சு போடணும். இதெல்லாம் செஞ்சாலும் சும்மா தானே இருக்கிற, வெரைட்டியாக ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்கிறோமே. சரி, நம்ம தான் சும்மா இருக்கிறோமே, அவங்களும் ஒரு நாள் நம்மளுக்கு சமைச்சு போட சொல்லுங்களா? ஒருத்தரும் முன்னாடி வர மாட்டாங்களா? சொல்கிறதுக்கு மட்டும் வாய் நீளமாக கிச்சன் ரூம் வரைக்கும் வரும், ஹாலில் இருந்து. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டா மட்டும் போதுமா? வீடு க்ளீனாக இருக்க வேண்டாவா? காலையில் டிஃபன் சாப்பிட்ட தட்டோட க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நைட்டு தூங்குறப்போ, டின்னர் முடிச்சிட்டு தூங்குறப்போ வரைக்கும் பாத்திரம் கழுவினே இருக்கணும். அந்த ஷிங்க்கு கிட்டேயே பாதி வாழ்க்கை போயிடுது நம்மளுக்கு. ஆனாலும் நம்ம சும்மாதானே இருக்கிறோம். தட்டு மட்டும் கழுவுனா போதுமா? கேஸ் என்ன பண்ணிச்சு, கவுண்டர் டாப் என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் வீக்லி வீக்லி கழுவலன்னா கொப்படிச்சிட்டு போயிடும், நார் அடிக்கும். ஆனாலும் நம்ம சும்மா தானே இருக்கிறோம், அதெல்லாம் செஞ்சிடலாம். பசங்க பற்றி ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பசங்களை பார்த்த உடனே மறுபடியும் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவங்க படிக்கிறப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ தான் சும்மா இருக்கிறே, படிப்பு கூட சொல்லி கொடுக்க மாட்டியா? அப்படி என்னதான் கிழிக்கிற? வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும், அதுக்கப்புறம் படிக்க வைக்கணும். இதெல்லாம் செய்யாமல் நீ என்ன ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள படிக்க வைக்கிற வேலையும் நம்மளது தான். அவங்கள படிக்க வைக்கிறப்போ இருக்கும் பாரு நம்மளோட மூடு,
ஸ்டார்ட் பண்றப்ப என்னமோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்மள விட உலகத்துல யாருமே நல்ல அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்லிக் குடுக்குறோமே நம்ம பசங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஸ்பெல்லிங் சொல்லலையோ, வேர்ட் சொல்லலையோ, ஏதாச்சும் சொல்லலன்னு நெனச்சுக்கோங்களா, "மாரியம்மா மாரியம்மா நீ வாடியம்மா வாடியம்மா" அப்படின்ட்டு பேய் புடிச்ச மாரியோ, சாமி புடிச்ச மாரியோ மாறிடுவோம். அந்த 10 நிமிஷம் நெனச்சதெல்லாம் ஒரு வாரமா வச்சுட்டு, "நான் பாரு உன்னை இப்போ என்ன பண்ண போறேன்" அப்படின்ட்டு குச்சிய எடுத்துக்கிட்டோ, கரண்டிய எடுத்துக்கிட்டோ அப்படியே பேய் மாரி கத்துவோம் பசங்க மேல. நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ வேலை குடுக்குறோம். இந்த படிக்கிறது நம்ம படிச்சிருந்தா என்னவோ ஆயிருப்போமே அப்படின்ட்டு டயலாக் எல்லாம் அடிப்போம். ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டோம். அதே பாத்திரம் தான் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் பசங்கள அப்படியே கத்துவோம். அப்படின்னு மூடு மாறிடும். டென்ஷன் ஏறிடும். ஆனாலும் "நீ சும்மா தானே இருக்கிற" அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. எப்படியோ அடிச்சு, கிடிச்சு, உதைச்சு, ஏதோ பண்ணி அவங்கள படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் இனிமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தோம்னு நெனச்சுக்கோங்களேன், வீடு நம்மள சோகமா பார்க்கும். "என்ன இவ்ளோ குப்பைய வச்சுட்டு நீ அப்படியே படுக்கிறேன்னு சொல்றியே" அப்படின்னு சோகமா பேசுற மாரி தோணும். அதுக்கப்புறம் முதல்லேருந்தே ஸ்டார்ட்டு. மறுபடியும் வீடு பெருக்கு, பெட்ஷீட் மாத்து, அது மாத்து, சோஃபா மாத்து, எல்லாம் மாத்து மாத்து மாத்துன்ட்டு மாத்திட்டு மதியத்துக்கு சமையலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுட்டு, பாத்திரம் கழுவிட்டு, மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு அப்படி உட்காந்தா பசி எடுக்கும். கொய் 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 கொய்ன்னு கத்தினே இருக்கும் வயித்துக்குள்ள. அது போய் சாப்பாடு உள்ள போட்டுக்கிட்டோம்னா, சுகமா தூக்கம் வரும். அப்பதான் ஞாபகம் வரும். மாடி மேல துணி போட்டிருக்கிறோமே, யாரு எடுத்துட்டு வந்து மடிச்சு வைப்பாங்க? உங்க அப்பனா வருவாங்க. போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு மைண்ட் சொல்லும். சரி அத காலங்காத்தாலவே போட்டுட்டோமே, அத எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சிக்கலாம் அப்படின்னு சும்மா அப்படி சாஞ்ச உடனே டங்கு 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 டங்குன்ட்டு காலிங் பெல் அடிக்கும். ஏன்னா பசங்க வந்துடுவாங்க அதுக்குள்ள. "இப்பதான்டா போனீங்க, அதுக்குள்ள எப்படிடா வந்தீங்கன்னு" கேட்டா, "அம்மா நாங்க போனது மார்னிங்மா, இப்ப என்ன ஈவினிங் ஆவுது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ! நம்ப இவ்ளோ நேரம் இவ்ளோ சும்மா இருந்தோமா அப்படின்னு தோணிடும். சரி வாங்க அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட். அவங்க எடுத்துட்டு போன லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அவங்க ஷூ கழட்டணும். அவங்க ட்ரெஸ் கழட்டி வைக்கணும். மறுபடியும் போட்டு வைக்கணும். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் மறுபடியும் படிக்க வைக்கணும். மறுபடியும் ஆடுறதுக்கு தொரத்தணும். அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்ஸ் கிளீன் பண்ணதெல்லாம் வாஷ் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் சுட சுட ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும். ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்கிறோமே. இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறப்ப வீட்டுக்காரர் வந்துடுவாங்க. டக்கு 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 டக்குன்னு பேக் ஆட்டிக்கிட்டே. "காஃபி வச்சியா? இல்ல டீ வச்சியா? ஏதாச்சும் செஞ்சிருக்கிறியா? அப்படி கொஞ்சம் போடு. தலை வலிக்குது. இன்னைக்கு ஒரே வேலை ஆஃபீஸ்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு டீ வச்சு குடுத்துடு. நான் ஒரு 10 நிமிஷம் அப்படி தூங்கிட்டு வரேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் சாத்திடுவாங்க. 10 நிமிஷம் சொல்லிட்டு 2 மணி நேரமானாலும் வரமாட்டாங்க. கொறட்டை வச்சு நல்லா தூங்கின்னு இருப்பாங்க. நம்ப சோதனை யாருக்கிட்ட தான் சொல்றது? மறுபடியும் நைட்டுக்கு சமையல் ஸ்டார்ட்டு. "அப்பா இவ்ளோ டயர்டா வந்திருக்கிற. ஏதாச்சும் வித்தியாசமா செஞ்சு குடா. நல்லா சாப்பிடணும்னு தோணுது" அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்திச்ச உடனே. மறுபடியும் யோசிக்கணும். என்னடா செய்றது வித்தியாசமா? யோசிச்சு யோசிச்சே மண்டை வெடிச்சிடுமே. ஆனாலும் எது செஞ்சாலும் "இதேவா" அப்படின்னு வேற சொல்லிடுவாங்களே. கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சாலும், "சரி விடு. இன்னைக்கு என்ன இப்படி வந்திருக்கு? நல்லாவே இல்ல" அப்படின்ட்டு குறை சொல்லுவாங்க. அப்போ வரும் பாரு கோவம். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னனே டயலாகு, அது இங்க அப்ளை பண்ணணும். "மூஞ்சி மேலேயே குத்தணும்" அப்படின்னு இருக்கும். நிஜமாவா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இத்தனையும் நீங்க தான் செய்றீங்களா? ரொம்ப சீன் போடாதீங்க. நீங்க வீட்ல சும்மா இருந்துட்டே இவ்ளோ வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு சீன் போடுறீங்களா? நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வேலைக்கும் போறோம் அப்படின்னு சொல்ற பொம்பளைங்களும் இருக்கிறாங்க. பட் நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன். எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போறவங்க கூட கிரேட் தான். பட் வீட்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் "நீ சும்மா தானே இருக்கிற" அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போறவங்கள "சும்மா இருக்கிற" அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் வீட்ல இருக்கிற பொம்பளைங்கள பத்தியே பேசுறேன். வேலைக்கு போற பொம்பளைங்கள பத்தி நான் குறை சொல்ல வரல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே சர்க்காஸ்டிக்கா பேசினேன். ஏன்னா அப்பதானே சில பேருக்கு நல்லா ரிலேட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஈஸியா சொல்லிடுவாங்க. "நீ என்ன சும்மா தானே இருக்கிற" அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே டே ஃபுல்லா ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி வேலை வந்துனே இருக்கும். நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், ஏதோ ஒரு வேலை இருக்கு இல்லையா? அது செஞ்சு முடிச்சிடலாம், நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுனே இருப்போம்.
ஓகே. நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப லேசியா இருக்கிற பொம்பளைங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நான் சொல்ல வரல. ஆனா யாரு பார்த்தியும் இப்படி ஹர்ட் ஆகுற மாரி, "நீ சும்மா தானே இருக்கிற. என்ன பண்ணி கிழிக்கிற?" அப்படின்னு பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்க நெனைக்கிறது ஏதாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்படி ட்ரை பண்றேன். ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசிட்டியே, ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு திட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஃபன் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் இப்படி பேசினேன். உங்களுக்கு ரொம்ப வேர்டா தோணிச்சுன்னா அதுவும் சொல்லுங்க. ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு, இப்படி பேசாதீங்க அப்படின்னு தோணிச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நானு மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா இதுவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாரி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா பேசி உங்களையும் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உம்முன்னே வச்சுக்காதீங்க. கொஞ்சம் சிரிங்கப்பா. சரி, சரி. இவ்ளோ நேரம் பார்த்துருக்கிறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பண்ணலியா? ப்ளீஸ் பண்ணிட்டு வந்துடுங்களா? அப்பப்போ இந்த மாரி காமெடி எல்லாம் பண்றேன். மறக்காம நீங்க எந்த டாபிக் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அத பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாரி. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் பூஜை ரூம் கிளீன் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். "என்னாது பூஜை ரூம் கிளீன் பண்ணி 1 வருஷம் ஆகுதா?" அப்படின்னு திட்டுக்காதீங்க. கொஞ்சம் இருங்கப்பா. நான் சொல்றது கேளுங்களா? இந்த மாரி ஃபுல்லா ஸ்க்ரப் போட்டு, தண்ணி போட்டு தொடச்சது 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஏன்னா, இது கபோர்டு. கபோர்டு வுட்டன்ல இருக்கும் இல்லையா? அப்பப்போ தண்ணி போட்டு தொடச்சோம்னா சீக்கிரமா போயிடும். அதனால நான் எப்பவுமே தண்ணி போட்டு தொடைக்க மாட்டேன். ட்ரை கிளாத்ல தொடச்சு எடுத்துப்பேன். ஆனா, எப்பயாச்சும் தான் இந்த மாரி நல்லா டீப் கிளீனிங் பண்ணுவேன். தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ இப்படி பண்ணுவேன். அடிக்கடிக்கு பண்ணேன்னா எனக்கு வுட்டு போயிடும். அதனால நான் அடிக்கடிக்கு பண்ண மாட்டேன். ஃப்ரைடே ட்ரை கிளாத்தோட நல்லா தொடச்சிப்பேன். ஆனால் எவ்வளோ தொடச்சாலும் அந்த கை வைக்கிற அந்த இடம் அதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி அப்பப்போ ரொம்ப டீப் க்ளீன் பண்ணிப்பேன். எங்களுக்கு நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப குட்டி இடம் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சமாளிச்சுக்கணும். ஸோ இருக்கிற ஒரு கபோர்டு பிடுங்கி போட்டுட்டு இந்த மாரி பூஜை ரூம் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பக்தி இருக்கு. எனக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ பக்தி கிடையாது. இப்ப தான் எனக்கு பூஜை நல்லா பண்ணணும், நெறைய சாமி படம் எல்லாம் வச்சுக்கணும் அந்த மாரி தாட் எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ யோசிச்சதும் கிடையாது. இதுக்கு மேல தான் நான் ஒரு ஸ்டெப்பா எடுத்து பூஜை ரூமு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். வரப்போற வீடியோஸ்ல கூட நான் அத பத்தி காமிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற சாமி படம் இதுதான். இது வச்சு நான் டெய்லி பூஜை பண்ணுவேன். ரொம்ப கிராண்டாலாம் பூஜை பண்ண மாட்டேன். சும்மா அப்படி வேண்டிப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மாரி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கே ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.